தேவனுடைய பிரசித்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமேன். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தவன், சத்தியமும் செய்து அவரை அறியேன் என்று பகிரங்கமாக அறிக்கை செய்தவன்தான் மற்றும் முதலில் தனது மீன்பிடி தொழிலுக்கு திரும்பச் சென்றவன். ஒரே நபரும் இந்த பேதுரு தான். ஆனால் மறுபடியுமாக இயேசுவை சந்தித்தான், மனமாறுதல் அடைந்துவிட்டான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பின்பு பேதுரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனிதனாக மாறிவிட்டான். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பேதுருவை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி, இங்கு பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மீது சிலர் மீது படும்படிக்கு வியாதியஸ்தர்களை வீதிகளில் கொண்டு வந்து வைத்துள்ளார்கள். ஆம், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். உண்மையில் அப்படிப்பட்ட அற்புதம் இந்த கிறிஸ்தவ சரித்திரத்தில் பழைய ஏற்பாடு உள்பட இதற்கு முன்னும் பின்னும் இதுபோல் நடந்ததே இல்லையே. படுக்கைகளில் கிடந்த பிணியாளிகள், அசுத்த ஆவிகள் பிடித்ததான மனிதர்கள் சுகமாவதற்கு பேதுருவின் நிழல் அவர்கள் மீது படுவதே போதுமாக இருந்தது. பேதுருவை நாடி வந்த ஜனத்திரள் கூட்டம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. ஆம், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்றளவா பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவை இப்பூமியில் இருந்தபோது செய்ததை காட்டிலும் மிக மேன்மையான கிரியைகளை செய்தான் என்பது இயேசு சொன்ன உதாரணம் இங்கே நடைபெற்று விட்டது பேதுரு மூலமாக. என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசுவே சொன்னார். ஆம், அன்று மட்டுமல்ல, இன்றும் நீங்களும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். ஆமேன். God bless you.